வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் தனுசு ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி கூறுகிறேன். இது நாள் வரை தனுசு ராசிக்கு 3ல் இருந்த சனி விலகி 4ஆம் இடமான அர்த்தமாஷ்ட சனியாக பெயரப் போகிறார். வருகிற மார்ச் 29, 2025 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து விலகி மீன ராசிக்கு சஞ்சரிக்கப் போகிறார். ஜூன் 3, 2027 வரை அங்குதான் இருப்பார். உலக அளவில் உள்ள மாற்றங்களுக்கும் தனிமனித வாழ்வில் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றங்களுக்கும் சனிதான் முக்கிய பங்கு வகிக்கிறது. சனிப்பெயர்ச்சி தான் அதிக நாட்கள் நீடித்திருக்கும். ஏனெனில் சனி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு எடுத்து செல்லும் கால அளவு 2.5 வருடங்கள் ஆகும். தனுசு ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் அதிபதியான சனி பகவான் 4ஆம் வீடான மீன ராசிக்கு செல்கிறார். தனுசு ராசிக்கு இது அர்த்தமாஷ்ட சனி காலம். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுத்து உடலில் உள்ள பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து அதை சரி செய்யும் சூழ்நிலை ஏற்படும். உணவு பழக்க வழக்கங்களை நல்ல முறையில் மாற்றி அமைக்க வேண்டும். சகோதரர்கள் மூலம் வீணான செலவுகள் ஏற்படும். சனியின் பார்வை 6ஆம் இடத்தில் விழுவதால் ஏதாவது ஒரு லோன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சனியின் பார்வை ராசியில் விழுவதால் தேவையற்ற எண்ணங்களும் குழப்பங்களும் உண்டாகும். தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமானவர்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். சிக்கனமாக இருக்க வேண்டும். ஆடம்பர செலவு செய்யக்கூடாது. புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள். தாயாரின் உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். தாயின் வயதுடைய பெண்களுக்கு உதவி செய்யுங்கள். நீதி, நேர்மை, நியாயத்துக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள். இது மிக முக்கியம். இவை எல்லாமே பொது பலன்கள் தான். முக்கிய முடிவுகள் எல்லாம் சுய ஜாதகத்தை வைத்து தான் எடுக்க முடியும். இந்த காலகட்டங்களில் சொந்த பந்த விரோதம், சேமிப்பு கரையும், நண்பர்களிடையே விரோதம், கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவு, மேலும் நோய் தாக்கம், இரத்த சம்பந்தமான மேலும் நரம்பு சம்பந்தமான நோய்கள் இவை எல்லாமே அர்த்தமாஷ்ட காலத்தில்தான் ஏற்படும். இதை தவிர்க்க அதற்கு பரிகாரமாக சிவனை வழிபடலாம். பெருமாள் கோயிலில் தாயாருடன் கூடிய பெருமாளை வழிபடலாம். விநாயகரை வழிபட்டு சனிப்பெயர்ச்சினால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளலாம். தியானம் மற்றும் யோகா செய்யலாம். நன்றி. வணக்கம்.